மகளே வணக்கம் மகளே. அதாவது பாவுச்சத்திரம் அருகே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அண்ணன், அக்கா அவங்க ஒரு பெண் குழந்தையோட வாழ்ந்துட்டு வராங்க. தன்னோட குடும்ப தேவைக்காக முதல்ல ஒரு லோன் எடுக்குறாங்க. அந்த லோன அப்படியே கட்டிட்டே வராங்க. ஒரு சில அவங்களோட உடல் சம்பந்தமான பிரச்சனையால சரியா தொழிலுக்கு போக முடியல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த கடன கட்ட முடியல. அப்போ நிதி நிறுவனங்கள் அவங்கள ப்ரெஷர் பண்றாங்க. அப்ப என்னன்னு செய்யன்னு தெரியாம அடுத்து இன்னொரு லோன வாங்குறாங்க. அதையும் கட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு லோன வாங்குறாங்க. அப்படி படிப்படியா ஒரு 20க்கும் மேற்பட்ட லோன வாங்கிட்டாங்க. என்ன செய்யனே தெரியல. அவங்களோட மாத சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அண்ணன் ஒரு 18,000 சம்பாதிக்கிறாரு. இந்த அக்கா ஒரு பீடி சுத்துறாங்க. இவங்க ஒரு 4,000லேருந்து 5,000 மாதம் ஒரு 23,000 சம்பாதிக்காங்க. சம்பாதிச்சுட்டு அவங்களோட கடன் பார்த்தீங்க அப்படின்னா, மாதத்துக்கு 60,000 அவங்க லோன் அடைக்கணும். அவங்களோட மாத சம்பளம் 23,000 அவங்க 60,000க்கு லோன் அடைக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யனே தெரியலை. கடைசி கட்டமாக நம்ம செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஏன்னா கடன் வாங்கினதால் நிதி நிறுவனங்கள் எல்லாருமே அவங்க ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க. என்ன செய்யணுன்னே அவங்களுக்கு தெரியலை. இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. கடைசி கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்போ ஒரு பெட்டிஷன் கொடுக்க போயிருக்காங்க கடைசி கட்டமாக. அதாவது நாங்கள் கடன் வாங்குவது ஒன்றும் ஒரு பெரிய கொலை குற்றம்லாம் கிடையாது. அது ஏதோ சமூகத்தின் தீண்டத்தகாத செயலும் கிடையாது. ஏன் அப்படின்னா, கடன் என்பது ஒரு தேவை. அதாவது மாதம் மாதம் ஒரு சம்பாத்தியம் பண்ணுறோம். அதை ஒரு தவணை முறையில் செலுத்திடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த கடனை நம்ம வாங்குகிறோம். அந்த கடனுமே நம்ம மக்கள்கிட்ட இப்போ ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட், அதாவது பண ரீதியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதாவது நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், நம்மளோட செலவு எவ்வளோ ஆகிட்டுருக்கு, அதை எப்படி நம்ம கொண்டு மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கும் இல்லை. நம்ம சமூகத்தில் யாரும் அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தவும் இல்லை. அதனால தான் இந்த மாதிரியான லோன்கள், அதாவது ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நம்மளோட சமூகத்தில் மக்கள் எல்லாருமே தள்ளப்பட்டு வராங்க. அதனால் மேக்சிமம் நீங்கள் ஒரு கடன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிடுங்க. அதாவது நம்மளோட செலவு எவ்வளோ வந்துட்டுருக்கு, நம்மளோட வரவு எவ்வளோ வந்துட்டுருக்கு, அதாவது ஒரு 6லேருந்து 1 வருட காலங்களில் உள்ள உங்களோட அடிப்படை வாழ்க்கையில் உங்கள் மருத்துவ ரீதியான செலவு எவ்வளவு அப்படிங்கிற எல்லா செலவுமே ஒரு நோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த சம்பாத்தியத்திலேருந்து அந்த செலவுலேருந்து ஒரு பெர்சன்டேஜின் அடிப்படையில் நம்ம மாதம் இந்த தவணை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு அடுத்து கடன் வாங்குங்க. அது அப்படி வாங்கினா மட்டும்தான் அதற்கான ஒரு தீர்வாக இருக்கும். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். கடன் வாங்கின உடனே கடனை உடனே கட்டணும் அப்படிங்கிறதும் அவசியம் இல்லை. ஏன்னா சட்ட ரீதியான, அதாவது ஒருத்தர் ஒரு கடனை வாங்குறாரு, அவருக்கு ஒரு ஒரு செலவு, அதாவது இயற்கையாகவே உடலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வரலாம். ஏதாவது ஒரு செலவு வரும்போது அவங்க அதை காலம் தாழ்த்தி கட்டலாம். அதற்கு சட்டத்திலலாம் இடம் இருக்குது. சரிங்களா? அதனால் 6ஆம் தேதினா 6ஆம் தேதியே தான் கட்டணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதுக்கு நிதி நிறுவனங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு வழங்கணும். ஆனால் நிறையா நிதி நிறுவனங்கள் மனிதநேயத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வராங்க. ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதாவது ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது ஒரு பொது வழியில் அசிங்கப்படுத்துகிறாங்க, வீட்டில் மிரட்டுற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 4, 5 பேர்லாம் வந்துருந்தாங்க. இது இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. நிறைய பாவச்சத்திரம் காவல் நிலையத்தில் நாங்களே மனுக்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக. அதாவது கடனை வாங்கிட்டாங்க, இல்லை கெட்டி தான் ஆகணும், நீ செத்துப்போ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது செத்து போகிறவங்களுக்கு ஒரு 5 மாதம் 6 மாதம் டைம் கொடுத்து அந்த அமௌண்ட்டை ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கிறோம். அதனால் கடன் வாங்குறது ஒரு பெரிய ஒரு தகாத செயல்லாம் கிடையாதுங்க. அதாவது கொலை என்பது எதற்கும் முடிவல்ல, அதுதான் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த சாதனைக்கான ஒரு முடிவு.